இணைந்து கண்களை மூடினவனவா ஆண்டோட பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. கல்வாரி இரத்தம் எனக்காக கழுவி அணைத்தீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவாகிய தேவனே, இந்த சபை கூடுதல் ஆராதனை உங்க பிரசன்னம் ஒவ்வொரு வரையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகிறவரே. அரண்டு கரங்களை வைத்து செய்த நடுக்கூட என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு மாத்திரரே. மறவா எங்களை மறந்து விடுவையில்லை அப்பா, உமை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமைக்கு மாத்திரரே. கரங்களை வைத்து செய்து சொல்லுவோம் எல்லாரோ. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்தில் எங்களை பாதுகாத்து வருகிறவரே. என்னாலும் தெய்வம், மாறாத நேசரே. சேர்ந்து நன்றியோடு இந்த காலை ஆராதனையில் சேர்ந்து உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் அப்பா. இந்த ஆரம்பத்தில் தானே உங்க திவ்ய வல்லமை இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்வதாக கரங்களை உயர்த்தி கடைசியாக நன்றி ராஜா அப்பா, நன்றி. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவாகிய தேவனே, எங்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, அருமை இரட்சகரே. இணைந்து ஒரே குரலாக அப்பா பிதம் என்று கூப்பிடத்தக்க புத்தர சுவிகாரத்தின் ஆவியை தந்தாரே. இந்த பகல் ஆராதனையில இந்த ஆரம்பத்தில்
ரட்சகரே அப்படி கரங்களை வைத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஸ்தோத்திரங்கள் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த பகல் ஆராதனையில நம்மையும் கர்த்தர் குடும்பமாக அவரை ஆராதிக்கும்படி கூட்டி சேர்த்தபடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கர்த்தர் தாமே தடைகள் எல்லாம் மாறச் செய்து இந்த கூட்டத்தில் ஜெயத்தை தந்து இன்னும் மகிழ பண்ணும்படிய கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. போதாது நல்ல கரங்களை தட்டி ஜெயத்தை தருகிறது நம் மத்தியில் இருக்கிறார். யெகோவா நிச்சயம் கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக தேவனே, திவ்ய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க பாதத்தில் வருகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதல் ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு தந்தீரே. நம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் ஒன்று சேர்ந்து நாங்களும் நன்றியுடன் துதிக்க இருக்கிறோம், பாடி ஆராதிக்க இருக்கிறோம். எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அருமையான இரட்சகர், எங்கள் ஆவியானவரே, இந்த இடம் முழுவதும் உங்க கண்கள் பதிந்திருக்கட்டும். அக்கினி ஜுவாலை கொத்த கண்கள் எங்கள் நடுவில் நிழலிடுவதாக. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை மாறச் செய்து இன்னும் விடுதலையோடு சந்தோஷத்தோடு ஆராதிக்க கிருபை செய்திருளும். வர தடைப்பட்ட ஜனங்களை கர்த்தர் தாமே துரிதமாய் கொண்டு வருவராக. நீர் மாத்திரம் மகிமைப்படும், நீர் மாத்திரம் மேன்மை அடையும். என் ஜனங்கள் நடுவில் ரட்சிப்பும் மகிமையும் கட்டளிடும் ஆண்டவரே. ஆராதனை ஆங்காங்கு இணைந்து இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கண்மலையின் தேனினால் அவர்களை திருப்தியாக்கும், நன்மையால் கிருபையால் அவர்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி உட்காரலாம், அப்படி உட்காரலாம். ஆமென். கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அலையில சொல்லுமே. எல்லாரும் ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுமே ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்று சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் இந்த பகல் ஆராதனையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், கடந்த நாட்களில் நல்ல கூட்டங்களை தந்து நம்மை ஆதரித்தார், நம்மை பலப்படுத்தினார். இந்த புதிய வாரத்திலும் இந்த புதிய மாதத்திலும் சேர்ந்து நன்றியோடு கர்த்தரை நம் குடும்பமாய் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். எத்தனை பேர் சொல்லோடும் கர்த்தரனுக்கு நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த தூய தேவனை இணைந்து நேயமாய் நடத்திய கர்த்தரை நாம் இந்த பகல் ஆராதனையில் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை ஆராதிப்போம். தூய தேவனை நேயமாய் நடத்தினாரே என்ற பாடலை சேர்ந்து நம் பாடி மகிமைப்படுத்தலாம். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓ அப்பகுளுடன் கீதம் பாடியே போற்றி பணிந்திடுவோம் என்ற பாடலை இணைந்த நிச்சயம் பாடுவோம், கர்த்தரை ஆராதிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓ புகழுடன் கீதம் பாடி தீரம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓ புகழும் கீதம் பாடி தீரம் போற்றிய பணிந்திடுவோம் என்று சொல்லுமே. தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓ புகழுடன் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓ புகழுடன் கீதம் பாடி தீரம் போற்றி பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கண்மலையின் மேல், நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்திய நீதம் நம்மை வழி நடக்கும், நிறுத்திய நீதம் நம்மை வழி நடக்கும். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓ புகழுடன் கீதம் பாடி போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓ புகழுடன் கீதம் பாடி போற்றிய பணிந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை
எல்லாத்தையும் சேர்ந்து பாடி ஆராதிப்போமே. கழுகுக்கு சமமா நம்பாயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமா நம்பாயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையா புது பலத்தா புது நன்மையா புது பலத்தா நிரப்பியே நம் வாயும் திருப்தியாகும். நிரப்பியே நம் வாயும் திருப்தியாகும். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓ புகழ் கீதம் பாடி ஓச்சியை பாடித்திடுவோம். அல்லேலூயா. ஓ புகழும் கீதம் பாடி தீனம் ஓச்சியை பாடித்திடுவோம். தாவீது கருளினமாம் கிருபை தாசனம் நமக்குமே தந்திடுவான். தாவீது கருளினமாம் கிருபை தாசனம் நமக்குமே தந்திடுவான். எலிசாவை போல் இரு மடங்கு எலிசாவை போல் இரு மடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓ புகழ் கீதம் பாடி ஓச்சியை பாடித்திடுவோம். அல்லேலூயா. ஓ புகழ் கீதம் பாடி ஓச்சியை பாடித்திடுவோம். நலமுடன் நம்மை இதுவரையும் நல்ல கைத்தட்டி விசுவாசத்தோடு பாடி ஆராதிப்போமே. அல்லேலூயா. கர்த்தரின் அருள் என்றும் இருக்கிறதே. கடைசி வரை கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓ புகழோடு கீதம் பாடி தீனம் போற்றியே. கர்த்தாவே, நீர் ஒருவரும் துதிக்கப்படத்தக்கவர். எவ்வளவா எங்கள் நேர்த்தியை நடத்தினர் ஆண்டவரே. செய்த இந்த பகல் ஆராதனை உம்மை பாடி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கண்மலையின் மேல் நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தியே நீதம் நம்மை வாழி நடப்போம். நிறுத்தியே பிள்ளைகள்லாம் சேர்ந்து கை தட்டி பாடுவோமே. தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓ புகழுடன் கீதம் பாடி ஓச்சியை பாடித்திடுவோம். அல்லேலூயா. ஓ புகழுடன் ஓச்சியை பாடித்திடுவோம். ஹல்லேலூயா. கரங்கள் எல்லாம் உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோமே. ஹல்லேலூயா. பிள்ளைங்கள்லாம் கைத்தட்டி நல்ல சத்தமா பாடணும். இல்லை இறங்கி வந்து மண்டையில கொட்டுவேன் சொல்லிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னால் இருக்க எல்லாரும் சேர்ந்து நல்ல கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். இது அசட்டை பண்ணுகிற நேரம் அல்ல. கர்த்தரை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிற இடம். இங்கே அசட்டை பண்ணுவதற்கு இடமல்ல. சேர்ந்து பயபக்தியுடன் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஃபாதர். இன்னொரு பாடலை கூட இணைந்து நம் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி மீண்டும் ஒரு அலையிலே சொல்லுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுமே. ஹல்லேலூயா. ஆமென். தேவனை உயர்த்தி துதிங்கள். அவர் நாமத்தை போற்றியே. தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி இந்த பாடலை இணைந்து இந்த காலை ஆராதனையில் பாடி மகிமைப்படுத்தலாம். கடந்த கன்வென்ஷன் நாட்களிலே நற்செய்தி கூட்டங்களிலே எவ்வளவு மகத்துவமான கிரியைகளை கர்த்தர் செய்தருளினார்.
நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் சேமத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி சேர்ந்து எல்லாரும் சொல்லுமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை உயர்த்தி நாம் பாடி மகிமைப்படுத்துவோம், அவரை ஆராதிப்போம். நாம் தெரிந்த பாடலான் இணைந்து கைத்தட்டி எல்லாரும் பாடி மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். சபை நடுவே கர்த்தரை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே தேவனை உயர்த்தி துதியுங்கள் என்று சொல்லுமே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லே. தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லே. நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கொடியவனின் சீரல் கடுமையாய் அறிவிட கலனும் ஏழை கடை கலமுமானார். கொடியவனின் சீரல் கடுமையாய் வரினும் தீட கலனும் ஏழை கடை கலமுமானார். பாடும் பலவந்த ஆர வாரம் என்று ஆர வாரம் என்றுமே. பாடும் பலவந்த ஆர வாரம் என்று ஆர வாரம் என்றுமே. நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார். இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவானை வென்று கீழ்ப்பாடோ வென்று கீழ்ப்பாடோ தேனா. இவர் பகைவானை வென்று கீழ்ப்பாடோ வென்று கீழ்ப்பாடோ தேனா. நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லே. தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லே. நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே. இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார். இவர் ரட்சிப்பிலே களி கூர்ந்திடுவோம். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார். இவர் ரட்சிப்பிலே களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவர் வென்று கீழ்ப்பாடோ வென்று கீழ்ப்பாடோ தீனா. இவர் பகைவர் வென்று கீழ்ப்பாடோ வென்று கீழ்ப்பாடோ தீனா. நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லே. தேவனின் செயல் எல்லாரும் கைகளை கட்டி இணைந்து அதிசயம் என்று சொல்லே. நம் தேவன் உயர்த்தி
ஆச்சரியமான நடப்பித்து வருகிறார்கள். இந்த காலையாளர் ஹalleluya தேவனிசை என்று சொல்லே நம் தேவனை உயர்த்தி அவர் நாமத்தை போற்றியே தேவனை அந்நியர் ஆழ்வதில்லை இந்நீலம் அந்நில் நம்மை மன்னாதி மன்னனிடம் அமீபனாயிருப்பார். அந்நியர் ஆழ்வதில்லை இந்நீலம் அந்நில் நம்மை மன்னாதி மன்னனிடம் அமீபனாயிருப்பாய். மன்னரும் தேவ சமாதானம் தங்கோ. ஓ ஹல்லேலூயா. பின்னல கைத்தட்டி இணைந்து எல்லாரும் சேர்ந்து மன்னரும் தேவ சமாதானம் தங்கோ. தங்கிடுமே நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றியே தேவனை உயர்த்தி துதியுங்கள். புனிதராய் மரித்தோர் பூரித்தெழும்புவார். பரிபோல் கிருபையை கண்டறிந்தேன் பொழிவார். புனிதராய் மரித்தோர் பூரித்தெழும்புவார். பரிபோல் கிருபையை கண்டறிந்தேன் பொழிவார். இனி உலகத்தின் இன்னல் பெருகேடும் இன்னல் பெருகேடுமே. இனி உலகத்தில் இன்னல் பெருகேடும். சிலர் வாயே திறக்களை சேர்ந்து எல்லாம் ஒருமித்து கர்த்தரை பாடி ஆராதித்து அவர் நாமத்தை போற்றியே தேவனை உயர்த்தி துதியுங்கள். மறைவிடமும் உண்டு மன்னரின் ஜனத்திற்கு குறை விசாரிப்பின் கோபத்தின் நாளிலே. மறைவிடமும் உண்டு மன்னரின் ஜனத்திற்கு குறை விசாரிப்பின் கோபத்தின் நாளிலே. அறைக்குள் மறை ஆனந்திக்கும் சபை. ஹல்லேலூயா. அறைக்குள் மறைந்து நன்றியோடுமை ஆராதிக்கிற மகா, நன்றியோடுமை துதிக்கிற ஆண்டவரே. இயேசுயா நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றியே தேவனை உயர்த்தி துதியுங்கள். சிறந்த விருந்தொன்றை சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். சிறந்த விருந்தொன்றை சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார். நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து கண்ணீரை துடைத்திடுவார். என் நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து. ஹல்லேலூயா. நம் தேவன். நல்ல கை தட்டி பாடலாம். முன்னால சத்தம் நல்ல கேட்கட்டுமே. என்று அவர் நாமத்தை போற்றியே துதியுங்கள். நம் தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றியே தேவனை உயர்த்தி துதியுங்கள். அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாம் பிள்ளைங்கள்லாம் சொன்னேன். பிள்ளைங்க எல்லாருக்கும் தமிழ் புரியும் நினைக்கிறேன். நான் மீண்டும் சொல்றேன், வந்து மண்டையில கொட்டுவேன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டோடைய பிரசன்னத்தை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ சமூகம் விளையாடிடக்கூடாது. கவனமா இருக்கணும். ரெண்டு கரங்களை வைத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தலாமே. கர்த்தர் தாமே தம்முடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சூழ்ந்து தேவன் தம்முடைய மகிமையை இந்த பகல் ஆறுதலை கட்டளிடும்படி எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே.
இந்த ஆராதனையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஊற்றி ஒவ்வொரு பிள்ளைகளின் நன்மையினாலும் கிருபையினால் நிறைத்தலுடைய கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படும். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. இந்த தேவன் சதா காலம் அவர் நம்முடைய தேவன். நம்மை உயிர்ப்பித்து பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஆராதிக்கும் பொழுதே சோர்வுகள் மாறும், ஒரு மனக்கேடுகள் விலகும், தடைகள் விலகும். தேவ பிரசன்னம் அவருடைய சாணத்தின் நமத்தில் வெளிப்படும். ஓ ஜீசஸ் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya சொல்லுமே ஹalleluya. எல்லாம் கரங்களை எல்லாரும் உயர்த்தி சொல்லுமே ஹalleluya. எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து சொன்னேன் ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை கூட பாடி நம் கர்த்தரை ஆராதிக்கலாம். துதிக்கு பாத்திராய் இருக்கிற தேவாதி தேவனை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தூய நேயமாய் ஸ்தோத்தரிப்புமே என்ற பாடலை இணைந்து நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம ஆராதிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த இடத்துல இரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் சேர்ந்து குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. படுகொலியில் கிடந்த நம்மை, பாதாளத்துக்கு நியமிக்கப்பட்ட நம்மை சொந்த இரத்தம் கொண்டவர் கிரயம் செலுத்தி மீட்டெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள கர்த்தரை ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இது மனிதனையோ இல்லை என்றால் ஏதோ ஒரு பெரிய அரசியல்வாதியோ தேடி இந்த இடத்துல வரல. இன்னென்றைக்கும் சதா காலமாய் உயிரோடு இருக்கிற, நமக்காக மீண்டும் வருவேன் என்று சொன்ன திருவுளம் பற்றுகிற கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். எத்தனையோ சத்துருக்கள் எழும்பின பொழுதும் அதன் நடுவிலும் கர்த்தர் சேதமின்றி நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் இன்னும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே மகத்துவமே என்று சொல்லி நாம் பாடி ஆராதிக்கலாம். ஹalleluya. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளவே. மிக நல்ல வாய்களை தருது இணைந்து. Thank you Father. சாட்சியும் நன்றியால் உள்ளவே. மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. துதி சாட்சிடுவோம். அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளவே. மிக நன்றியோடுமை ஆராதிக்கிறோம். Thank you Jesus. சாட்சிடுவோம் நன்றியால் உள்ளவே. பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. சாட்சிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளவே. பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. சாட்சிடுவோம் நன்றியால் உள்ளவே. ஹalleluya. சாட்சிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலோ, ஆழியில் கண்ணீரை கடந்தாலோ, அக்கினி ஊடாய் சோதனை பெருகினாலும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தரை எனக்கு செய்து சொல்லு. சோதனையும் மிக பெருகினாலோ ஜெயம் நமக்கு ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. கடந்த 9 மாதமும் எங்களை நேர்த்தியை நடத்தி வந்திடப்பா. நன்றியா உள்ளவே. Thank you Father. Thank you Jesus. Hallelujah. நன்றியா உள்ளவே. பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. சாட்சிடுவோம். இந்த
நினைக்கிறீங்க. இன்னும் கர்த்தர் என்னோடு இருந்து என்னை ஜெயமாய் நடத்துவார் என்று சொல்லி போகையிலும் என் வருகையிலோ புகலிடம் ஆனதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. 9 மாதம் முழுவதும் ஆச்சரியமாய் நடத்தி வந்தீரப்பா. நன்றியோடு ஆராதிக்கிறோம் நாம். அல்லேலூயா சாஞ்சிடுவோம் நன்றியால் உள்ளவே பொங்கிடுதே நாம். அல்லேலூயா சாஞ்சிடுவோம். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா உயர்த்தி ஆராதிக்கிறோம். எங்கள் கண்மலையான துதிக்கப்படுவாராக. ஆனால் இணைந்து பார்க்கிறவர்கள் நீங்களும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்கள். இந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஓ ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை. பிள்ளைகளா சேர்ந்து கை தட்டி நாங்கள் உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். அப்பா மகத்துவம் நிறைந்தவரே, எந்த நோயிலுள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த நோயிலுள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே. அல்லேலூயா ராஜா நீ செய்த எண்ணியே. ஆராதனை உமக்கே. ஓ glory. உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் மகிமை கனவும் உண்டவதாக. ஓ அல்லேலூயா உமக்கே ஆராதனை இயேசுவே. worship the Lord. உம்மை ஆராதிக்கிறோம். மாம்சமனை யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாது அதிசயமான காரியங்கள் உண்டோ என்று கேட்டவரே. ஆராதனை உமக்கே. அல்ல உள்ளத்தின் ஆழத்தலது கைகளை தட்டி என்னோடு கூட சேர்ந்து பாட பாட அவருடைய கிருபை ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழச் செய்தே. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றும் மகிழச் செய்தே. தூயவரே என் துணையாளர். பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை செய்கிறார். அவர் உனக்கு நல்ல துணையாளர். நிச்சயமா உனக்கு வாசல்களை திறந்து அவர் அதிசயங்கள் நடப்பிப்பார். ஓ பாத்திரரே ஆராதனை. அல்லேலூயா ஒன்று சேர்ந்து உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். அல்லேலூயா மகிமை கனமும் உமக்கு சேர்ந்து நாங்கள் செலுத்தி உயர்த்துகிறோம். நீ ஒருவரை துதிக்கப்படத்தக்கவர், நீ ஒருவரை ஆராதனைக்கு உரியவர். ஓ ஜீசஸ் ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே என்னை எல்லாம் முழங்கால் படித்து கொள்ளலாம். எல்லாம் முழங்கால் படித்து வண்ணமாக சேர்ந்து யானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே இயேசுவே. நீ ஒருவரை அதிசயங்களை நடப்பிக்கிற தேவன், ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவனை துதி. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மகிமை ஒவ்வொரு வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை
நன்றிகளை செலுத்தி ஆராதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே இயேசையா. என் ஆத்துமாவை பாதாளத்திற்கு தப்புவித்தீரே, என் கால்கள் இடலுக்கும் என் ஆத்துமாவை மரணத்தின் பிரிவில் தப்புவித்தீரே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. நல்ல கைகளை தட்டி கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் துதிக்க பாத்திரர். ஹல்லேலூயா இயேசுவே. மகிமை செலுத்தி ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களத்தை கொண்டு நல்ல கர்த்தரை உயர்த்தி, நல்ல கர்த்தரை உயர்த்தி மகிமை செலுத்தி ஆராதிக்கிறோம். இருந்தவரும் எங்கள் இருக்கிறவரும் வரப்போகிறோமாக எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உடைய துதிகளை பறைசாற்றுகிறோம். நீ மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், நீ மிகவும் போற்றப்படத்தக்கவர். தேவ சபையில கர்த்தர் எழுந்தருள் இருக்கிறார். தேவ சபையில கர்த்தர் எழுந்தருள் இருக்கிறார். உன் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி இருக்கிறாரே. நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து இந்த பகல் ஆராதனையில துதிக்க துதிக்க கர்த்தருடைய பலன் பெருகுகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்தம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நான் ஆவியோடு பாடுவேன், நான் கருத்தோடு பாடுவேன் என்றபடி நாங்கள் இந்த இடத்துல ஆவியோடுமை ஆராதிக்கிறோம், உண்மையோடுமை ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே. எல்லா பிரயாணங்களிலும் எங்களோடு கூட இருந்தீரே. சத்துருக்கள் பல திட்டங்களை போட்ட பொழுதும் ஒன்றும் அது வாய்க்காதபடிக்கு உங்க காரியத்தினால் என்னை உயர்த்தி வந்தீரே ராஜா. நீ செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். உம்மை நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம். ஒரு மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டது போல நாங்களும் இந்த இடத்துல உம்மை உயர்த்தி ஆராதித்து நீ யெகோவா நிசி என்று உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஷகதர கலதுனமன லிடவோ ஷேகரஹதுடவ ஷேகதனதன லிடவோ கந்துரகதுடவன ஹந்துனியந்தனே. எஸ், பிரைஸ் ஃபாதர், பிரைஸ் ஃபாதர். நீரே எங்களுக்கு ஜெயம் தந்து நடத்துகிறவர், எங்களை ஜெயமாய் வழி நடத்துகிறவர். வழியில சத்துருக்கள் குறுக்கிட்டாலும் அது நடுவில் தடைகளை நீக்கிப்பட்டவரா, சத்துருவை ஜெயம் எடுத்தவரா, எங்களுக்கு முன்னே சென்று கோண நனவுகளை சபையாக்குகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதலாவது வாரத்துல கர்த்தர் மகிமைப்படட்டும். உங்க ஆராதனையில கர்த்தர் பிரியப்படட்டும். ஒரு பிரியமுள்ள ஆராதனையா முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆச்சரியமாய் கடந்த 9 மாதமும் நடத்தி வந்த கர்த்தரை, எல்லாவற்றிற்கும் போதுமானவராய் இருந்தவரை, எல்லா சூழ்நிலைகளிலும் பக்கபலமாய் இருந்த தேவனை, ஓ Hallelujah, Jesus. Hallelujah. அப்படி 2 கரங்களை உயர்த்தி கொள்ளலாமா? அப்படியே நம்ம 2 கரங்களை உயர்த்தி, பயமே நம் வாழ்வினில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே, நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வினில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே, நம்பிக்கையில்லா
நீலை மாறிடும் புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. யாவே நீர் எங்கள் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. கரங்களை உயர்த்தினோடு கூட யாவே நீர் என்றும் கரங்களை உயர்த்தின வண்ணமாக நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் யெகோவா நிசியாக இருக்கிற தேவாதி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு விரோதமாக இந்த நாட்கள் எழும்புகிற அமலேக்கின் கிரியைகளை கர்த்தர் தாழ்த்தி போடுவார். எதிராக எழும்புகிற எல்லா அகித்தோப்பலின் ஆலோசனை கர்த்தர் அபத்தமாக்கி போடுவார். எழும்புகிற எல்லா ஆமனின் கிரியைகளை கர்த்தர் வேரோடு கர்த்தர் பிரிங்கி போடுவார். நீ ஆராதிக்கிற தேவன் யெகோவா நிசியானவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். நீ துதிக்கிற தேவன் மௌனமாய் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். ரெண்டு கரங்களை உயர்த்தி சபையை விட நல்ல கர்த்தரை உயர்த்தி ஆராதித்து சேனைகளின் கர்த்தர். இருந்தும் நாங்கள் நம்பும் கண்மலையே கரங்களும் இது சேர்ந்து ஹல்லேலூயா. சேனைகளின் பரிசுத்த தெய்வமே, எங்களுக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவரே, ஓ பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சுத்தரே, விசுவாசிக்கிறேன். அவரை ஆராதிக்கிற இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக மகிமையானதை கர்த்தர் நடப்பிப்பார். உன் கூடாரத்திற்குள்ளே மகிமையானது ஒன்றை கர்த்தர் செய்தருளுவார். மகிமையானவைகள் எல்லாம் அவர் காவல் உண்டாயிருக்கும் என்றபடி கர்த்தருடைய காவல் ஒவ்வொரு வீடுகளில் உண்டாயிருக்கும். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் தோற்று போவது இல்லை, ஒருபோதும் தோற்று போவது இல்லை. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக கர்த்தர் மகிமையானதை உன் வாழ்க்கையில கர்த்தர் நடப்பித்து சிறந்ததை கர்த்தர் கட்டளிடுவார். விசுவாசிக்கிறவங்க, நான் ஆராதிக்கிற தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் நம்பியிருக்கிற கர்த்தர் அவரை துதிக்க பாத்திர, அவரை நம்பியிருக்கிற என்னை கிருபை சூழ்ந்து கொள்ளும். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்தி என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல அந்த துதி ஆராதனையில கைகளை தட்டி துதிக்கும் பொழுதே தடைகள் மாறுகிறதை பார்க்கிறேன். விசுவாசத்தோடு ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் நெடு நாளாய் பல வருடங்களாய் மனுஷனால் கட்டப்பட்ட கட்டுகள், ஓ சத்துருவால் கட்டப்பட்ட கட்டுகள் இப்பொழுது தகர்க்கப்படுகிறதை பார்க்கிறேன். ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஓ ரஷப்ரதியந்தரே, ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
பரலோகத்துல கோடா கோடின தூதர்கள் அவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கனமும் மகிமை பொறிந்த கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் துதியில் பிரியப்படாத தேவன், நாம் ஆராதிக்க ஆராதனையில் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக எனக்காக தான் கர்த்தர் ரத்தம் செய்திருக்கிறார். உங்களை என்னை அவருடைய சொந்த பிள்ளையா மாற்றி இருக்கிறார். அவர் தூதர்களுக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததியாகிய விசுவாசிகளின் சந்ததியாக நம்மை அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் தெரிந்து கொண்டாரே. அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்க புத்திர சிவிகாரத்தினாவை கட்டளையிட்டாரே. நல்ல ஆவியில் நிறைந்து உண்மையோடு நல்ல கரங்களை தட்டி துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரின் நிரப்புவதாக, எல்லா சோர்வுகள் விலகுவதாக, கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஒவ்வொருவரை கர்த்தர் இழுத்துக் கொள்ளுகிறார். ஓ ரமண ஷடலாதிரியாந்தரே ஓ டலபௌஷிகரதுனந்தனனா. இப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படி என்னோடு கூட சேர்ந்து நம்மை அர்ப்பணித்தவர்களாக சேர்ந்து சொல்ல, அவராதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பா ஒமேகாவும் மானவர் இவர், அவர் ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பா ஒமேகாவும். பின்னாலெல்லாம் இணைந்து செய்து இந்த அடியை செய்து, அவர் ஆதி அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் மானவரிவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா போகும் ராஜா இவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் இணைந்து ஒரே குரலாக நீ ஒருவரை பரிசுத்தம் உள்ள தேவன். ஓ பரிசுத்தர் நல்ல கர்த்தரை துதிக்கலாமா? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. துதிங்க துதிங்க. நல்ல கர்த்தருடைய பிரசன்னத்தில் இணைந்து உனக்காக ஒரு வழியை இன்றைக்கு கர்த்தர் திறக்கட்டும். உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணட்டும். எழும்பி நிற்கிற எல்லா சத்துருவின் கோட்டைகள் தகர்க்கப்படட்டும். ஒரு உற்சாகத்தின் ஆவியை பலப்படுத்தட்டும். எல்லா சோர்வுகள் மாறட்டும். எல்லா கெட்ட சொப்பனங்கள் விலகட்டும். எல்லா எதிர்மறை எண்ணங்கள் விலகட்டும். ஒரு மனம் உண்டாகட்டும். துதிங்க துதிங்க. போதாது போதாது. உன் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். உன் நடுவில் கர்த்தர் உலாவ விரும்புகிறார். எல்லா துரைத்தனங்கள், எல்லா இப்பிரபத்தின் அந்தகார லோகாதிபதியின் கிரியைகள், சத்துருவின் கோட்டைகள் இந்த துதி ஆறுதலில் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜெயவேந்தர் எழுந்தருள் இருக்கிறார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டவர் சில குடும்பங்கள் நடுவில் பரிசுத்தாவின் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லா சோர்வுகள், எல்லா நுகங்கள் முறியடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஜெயத்தை கொடுக்கிறவர் வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அதற்காக கொடி ஏற்றி கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கடைசியாக சேர்ந்து
எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி இன்னும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஜீவனின் தேவனே, மரித்தவர்களும் மௌனித்தவர்கள் அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஆனால் நாமோ இது முதல் என்னைக்கும் கர்த்தரை துதிப்பமாக. நாமோ இது முதல் என்னைக்கும் கர்த்தரை துதிப்பமாக. நமக்கு ஜீவன் தந்தாரே, பலன் தந்தாரே, நன்மைகளை செய்தாரே, ஆச்சரியமா நடத்தி வருகிறாரே. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி 9 மாதம் அளவும் நம்மை தாங்கி வழிநடத்தி வந்திருக்கிறாரே. இவ்வளவுதான சத்தம்? நல்ல கரங்களை தட்டி சபை நடுவே நல்ல கர்த்தரை உயர்த்த 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 புது வாசல்களை கர்த்தர் திறந்தருளி இந்த மகிமையின் ஆண்டில கிரியைகளை நடப்பிப்பாராக. Hallelujah.